வச்சு விற்போம். அதுதான் எங்கள் கான்செப்ட்டு. ஆமாம் முன்னாடி. இப்போ ஹெச்எப்பை பற்றி மேக்ஸிமம் உங்கள் மக்களுக்கு யாருக்குமே தெளிவாக புரிய மாட்டேங்குது. இங்கேயும் வளர்க்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் தெரியாமல் ஆசைப்பட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அதில் கொஞ்சம் பிரச்சனை வந்துடுது. அதனால் மேக்ஸிமம் அங்கே வாங்க மாட்டேங்கிறாங்க. எங்கள்கிட்ட ஹெச்எப் இருக்குங்கிறதுனால நாங்கள் இதை என்ன பண்ணுறோம், இதை விற்கிறது இல்லை, நம்மளே கறந்து பார்க்கோம். அந்த கான்செப்ட் வந்து இப்போ கறந்துக்கிட்டு இருக்கோம். ஹெச்எப்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் தாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வெயில் கண்டிப்பாக தாங்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு இதுவுமே முடியாத ஒரு விஷயமே கிடையாது. எதுவுமே முடியாத விஷயம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட பாக்கே வளராதுன்னு சொன்னாங்க, பாக்கே கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் பாக்கு கொண்டு வந்திருக்கோம் தரமா. ஆனால் கஷ்டம்தான். எந்த விஷயமா இருந்தாலும் கஷ்டமான ஒரு விஷயம் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க பாக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சியாக கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வளரும். அடுத்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வளரும். ஒவ்வொரு நாளும் அனுபவத்தை மட்டும் தான் கற்றுக்கிட்டு இருக்கோம், வேறு ஒன்றும் தான். இல்லை இப்போ ஹெச்எப் நீங்கள் எப்படி வளர்த்துக்கிட்டீங்க அதுதான் சொல்கிறேன். அதுக்கு தான் கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ வெயிலில் படக்கூடாதுன்னு வாங்க. வெயில் ஒரிஜினல் பியூர் ஹெச்எப் இதெல்லாம். இது வந்து எப்படி நம்ம வளர்த்துறோங்க? வெயில் தாங்க கண்டிப்பாக வெயில் தாங்காதுன்னு சொல்கிறாங்க. அதான் அங்கே வளர்க்குறோம். நாங்கள் மாட்டை வந்து வெளில விடுவோம். இது வந்து இது பண்ணுறதுக்கு சில்னஸ் கொடுக்கறதுக்கு மேலே இது வச்சுருக்கோம். இந்த சில்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த பேக்கர்னு ஒன்று வச்சுருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் நாங்கள் பயன்படுத்தினதே இல்லை. அதை அந்த வெயில் நேரத்தில் மட்டும் தான் பயன்படுத்துவோம். அதையும் ரொம்ப நாள் பயன்படுத்தினதே கிடையாது. இயற்கையாக மட்டும்தான் எங்கள் மாடு வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஆனால் சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஏரியாவுக்குள்ளே வரும்போது வர நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இல்லை, 100% கிடையாது. நீங்கள் வந்து நோய் தடுப்பு மருந்து ஏதாவது கொடுக்குறீங்களா? நோய் தடுப்பு மருந்து அப்படி ஒன்றும் நாங்கள் பெருசாலாம் ஒன்றும் கொடுத்ததில்லை. நோய் தடுப்பு மருந்து இது கொடுக்குறோம்.